Hi all, welcome to CAD Education. So இந்த செஷன்ல modify commandsல நம்ம பார்க்க போகிறது set to by layer, change space, reverse, copy nested objects, அப்புறம் bring to front, send to back, bring above objects, send under objects, bring text to front, அப்புறம் dimensions to front, leaders to front, அப்புறம் bring all annotations to front, send hatches to back. So இந்த commandsலாம் பார்க்க போகிறோம். ஸோ AutoCAD window ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மெனு பார்ல இங்கே modify டேப்ல நம்ம பார்க்க வேண்டிய கமாண்ட் இருக்குது. சேஞ்ச் டு பை லேயர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கே கூட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பனில் மாடிஃபைல இங்கே பார்த்தீங்கன்னா செட் டு பை லேயர், சேஞ்ச் ஸ்பேஸ், ரிவர்ஸு, அப்புறம் காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அப்புறம் மீதி கமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கமாண்ட் செட் டு பை லேயர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கேருந்து இங்கே ரிப்பனில் இங்கேருந்து கிளிக் பண்ணலாம் மாடிஃபைல. அப்படி இல்லைன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் செட் பை லேயர்னு கொடுக்கலாம். எஸ்சிடி கொடுக்கும்போதே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல வரும். ஸோ அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேல நீங்கள் இங்கே செட் கொடுக்கும்போதே இங்கே வரும் டிஸ்பிளேல. ஸோ அதுக்கு நீங்கள் டைனமிக் இன்புட் ஸ்டேட்டஸ் பாரில் ஆனில் வச்சுருக்கணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே கொடுக்கலாம். நீங்கள் இல்லாட்டி இந்த டிஸ்பிளேலையும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட் செஷனில் எப்படி லேயர் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போ இந்த கமாண்ட் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பை லேயருக்கு மாற்றுறதுன்ட்டு. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் எல்லாமே பை லேயரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் சில ஆப்ஜெக்ட் கலர் அந்த லைன் டைப்லாம் மாறிடுச்சுன்னா அது எப்படி பை லேயரில் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பிளாக் ஆகணும்னா ஸோ பிளாக் அந்த கான்செப்டை நம்ம லேட்டஸ்ட் செஷனில் படிப்போம். ஸோ பிளாக் என்னென்னா இப்போது நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சில நட்ஸ் போல்ஸ் இந்த பார்ட்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அப்பப்போ க்ரியேட் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெயின் ட்ராயிங்கில் நம்ம ஒரு பிளாக்காக அதை கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா ஸோ எப்போ வேணுமோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் டைம் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் பிளானில் விண்டோஸு, டோர்ஸ் அது மாதிரிலாம் ப்ளேஸ் பண்ணோன்னா, அப்புறம் ஃபர்னிச்சர் ஆக்சசரிஸ்லாம் ப்ளேஸ் பண்ணோன்னா ஈச் டைம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அது எப்போ வேணுமோ நம்ம அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம லேட்டஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளாக்கே எப்படி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் அது பை லேயரில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அதையும் பார்க்கலாம் இந்த கமாண்ட் வச்சு. ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி க்ரியேட் பண்ணுறேன். இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பிளாக்கும் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஒரு லைன் டைப் நான் மாற்றுறேன். லைன் டைப் வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு லைன் டைப்பில் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் டைப் தெரியும் இப்படி மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் எந்த லைன் டைப் வச்சனோ ஸோ அதில் அதே மாதிரி க்ரியேட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கமாண்ட் கொடுக்குறேன். செட் டு பை லேயர் கொடுத்துட்டு இப்போ இதை கன்வெர்ட் பண்ண சொல்லி இந்த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும்
ஸோ பை லேயராக கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸும் ஸோ சேஞ்ச் ஆகணும் அதை கிளிக் பண்ணேன். ஸோ சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் இதோட அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு ஓகே சொல்கிறேன். கொடுத்த உடனே இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எஸ்னு கொடுத்துட்றேன். ஸோ இன்க்ளூட் பிளாக்னு கேட்குது. சப்போஸ் நோ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு மட்டும் சேஞ்ச் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். சப்போஸ் திரும்ப செட்டு பை லேயர் போயிட்டு என்ன பண்ணேன், செட்டிங்ஸில் கிளைண்ட் டைப் வந்து மாறக்கூடாதுன்னு போடுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கையும் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த எஸ் கொடுத்துட்டு இன்க்ளூட் பிளாக் கொடுக்குறேன். எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த செக் பாக்ஸ் எடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஸோ அது சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு போட்டுருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் டைப் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை வந்து பை லேயருக்கு மாற்றினா இந்த கமாண்ட் கொடுத்து இது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கமாண்ட் வந்து சேஞ்ச் ஸ்பேஸ். ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து சிஹெச் ஸ்பேஸ். ஸோ இது வந்து நான் ஆப்ஜெக்ட் வந்து லேஅவுட்லேருந்து மாடலுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் மாடல்லேருந்து லேஅவுட் மூவ் பண்ணுறதுக்கும் இந்த கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்போ யூஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மாடல் ஸ்பேஸில் சில ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையில்லை, பிரிண்ட் அவுட் அப்போ மட்டும் எனக்கு சில ஆப்ஜெக்ட்ஸ் ப்ளேஸ் ஆகணும் போதும். ஸோ ஃபுல்லாக வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இட் ஒர்க்ஸ் ஒன்லி இன் லே அவுட். ஸோ சப்போஸ் நான் இந்த கமாண்ட் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி கமாண்ட் நாட் அலோடட் மாடல் டேப் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஒரு டைட்டில் பிளாக் ப்ளேஸ் பண்ணுறேன்னா நீங்கள் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ட்ராயிங் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நம்ம சில டைமென்ஷன்ஸும் காண்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து லேஅவுட்டுக்கு போகிறேன். ஸோ என் ட்ராயிங் இந்த மாதிரிங்க தெரியுது. எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாடல் ஸ்பேஸில் இந்த டைட்டில் பிளாக் வேண்டாம், அப்புறம் இந்த டைமென்ஷன் வேண்டாம், வெறும் பிரிண்ட் அவுட் அப்போ மட்டும் போதும்
அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதை நம்ம எப்படி மோட ஸ்பேஸ் இல்லாமல் ஆக்குறதுன்னா கமாண்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ சிஎச் ஸ்பேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து டேரெக்டாக இந்த ரிப்பனில் போய் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மாடல் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ செலக்ட் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டைமென்ஷனும் உங்களுக்கு அது மாதிரி கொடுக்குறேன் நான். சிஹெச் ஸ்பேஸ் அப்படின்னா கமாண்ட் நீங்கள் இதில் டைப்பும் பண்ணலாம். அப்படின்னா பண்ணிட்டு இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன், என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடலில் உங்களுக்கு அது இல்லை. நீங்கள் திரும்ப லேஅவுட்டில் போய்ட்டு ஸோ அதே கமாண்ட் கொடுங்க. ஸோ இதை கொடுத்துட்டேன். சிம்லர் இந்த டைமென்ஷனும் டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடலில் ஒரு இந்த ராங்காக செலக்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைலைட் ஆகும். ஸோ திரும்ப வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். பார்த்தீங்கன்னா சரிங்களா? நான் சிம்மை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டேஜ் ஸ்பேஸ் போயிட்டு ஸோ டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் சென்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அந்த டைட்டில் பாக் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாமே இப்போ வந்து லேஅவுட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு பிரிண்ட் மட்டும் அதை பண்ணிக்கலாம். எனக்கு மாடல் ஸ்பேஸில் இந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ ட்ராயிங் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா டீட்டெயில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு மெஷியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் திரும்ப எனக்கு வந்து டைமென்ஷன் மாடல் ஸ்பேஸில் வேணும்னா திரும்ப நீங்கள் சிஹெச் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த டைமென்ஷன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க வச்சிங்கன்னா என்டர் கொடுக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்ஸை லேஅவுட்லேருந்து மாடலையும் மாடல்லேருந்து லேஅவுட்டும் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிஹெச் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த கமாண்ட் வந்து ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் வந்து லைன், பாலிலைன், அப்புறம் ஸ்ப்ளைன், ஹெலிக்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ வந்து நான் இப்போ பி லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வித் வந்து ஸ்டார்டிங் வித் 0, எண்டிங் வந்து 50 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ரிவர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரிவர்ஸ் கொடுத்தோன்னே செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் லைன், பாலிலைன், ஸ்பைன் ஒரு ஹெலிக்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பி லைன் செலக்ட் பண்ணுறேன், என்டர் கொடுத்தோன்னா ஆப்ஜெக்ட் டைரக்ஷன் ஹேஸ் பீன் ரிவர்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது ரிவர்ஸ் ஆகாது. ஏன்னா வந்து இந்த பி லைன் ரிவர்ஸ் வித் வந்து இப்போ 1 இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து ஜென்ரலாக 0வில் இருக்கும். 0வில் வச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பி லைன் கொடுக்குறேன். ஸ்டார்டிங் 0, எண்டிங் வந்து 150
50 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வித் கொடுக்குறேன். பெண்டிங் வந்து 50. ஸோ இது மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன்னா வந்து அந்த பி லைன் ரிவர்ஸ் இது வந்து 0 இருக்குது. ஸோ 1 கொடுத்தா தான் உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை சேஞ்சஸ் இதை பார்க்கலாம். ஈவன் நீங்கள் ஸ்க்ரைனில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் இந்த மாதிரி கர்வ் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இது செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியும். ஸோ இதே வந்து நான் ரிவர்ஸ் கொடுத்தேன்னா ஸோ இது கிளிக் பண்ணுறேன். ஸோ கொடுத்தா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டைரக்ஷன் ஹஸ் பீன் ரிவர்ஸ்னு வருது மெசேஜ். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி லைன் டைப்பில் ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து லைன் வரைகிறேன் அந்த லைன் டைப்பில். ஸோ இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ரிவர்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இப்படி போகுது இந்த லைனை. ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது தெரியும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வந்து ரிவர்ஸு. ஸோ இது மாதிரி இந்த கமாண்ட் கொடுத்து இது மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக்ல தான் வந்து ஒர்க் ஆகும். இதை நீங்கள் சாதாரணமாக வந்து மற்ற நீங்கள் ப்ரீவியஸ் காப்பி கமாண்ட் பார்த்துருப்பீங்க. சிங்கிள் ஆப்ஜெக்ட்லாம் காப்பி பண்ணி வைப்பீங்க. சப்போஸ் வந்து ஒரு பிளாக்ல வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம காப்பி பண்ணோம்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒர்க்ஸ் ஒன்லி இன் பிளாக். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து என் காப்பி. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் காப்பி. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து இந்த ரிப்பன் மாடிஃபைல வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் என் காப்பி. ஸோ நான் இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ லைன் டைப் இதில் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கை நான் இது வந்து நான் பிளாக்காக வந்து மாற்றுறேன். ஸோ பிளாக் கொடுத்துட்டு ஸோ செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து இந்த நெஸ்டட் காப்பி கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ காப்பி கமாண்டில் கேட்குற மாதிரி தான் பேஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஹோல் குரூப்பில் இந்த பிளாக்ல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என் காப்பி, அதான் வந்து காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிமைனிங் இதுதான். ஓகேங்களா? பிரிங் டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறைய இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இப்போ வந்து ஒரு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஹேட்ச் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே ஹேட்ச் பார்த்தோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் டு ஃப்ரண்ட்னு இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் வரணும். ஓகேங்களா. இது பின்னாடி இருக்கணும் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. சிமிலர்லி சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா நடுப்பேன். ஓகேங்களா. ஸோ தான் பிரிங் டு ஃப்ரண்ட் சென்ட் டு பேக். ஸோ பிரிங் அபவ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. பிரிங் அபவ் ஆப்ஜெக்ட்ஸ்னால் சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். பிரிங் அபவ் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். கொடுத்துறேன். ஸோ அப்புறம் சென்டர் பண்ண ரெஃபரன்ஸ் கேட்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துச்சு பண்ணி சிமிலர்லி நீங்கள் இதை கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிரிங் அபவ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் காமனாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துருச்சு. இந்த பின்னாடி போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரிங் அபவ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. சென்ட் அண்டர் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் எல்லாத்தையும் பண்ணுறேன். இப்போ வந்து இது எனக்கு பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் கேட்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பின்னாடி போயிடுச்சு. ஸோ இந்த சர்க்கிளோட இந்த ஹேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து சென்ட் அண்டர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டு அப்புறம் டைமென்ஷன் லீடர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எம் டெக்ஸ்ட்டு ஸோ இது மாதிரி கொடுக்குறாங்க டெக்ஸ்ட்டு. ஸோ சப்போஸ் நான் வந்து இது மாதிரி ஒரு இதை ஹேட்ச் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டை ஸோ வந்து இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டே அந்த வேர்டிங்கே தெரியல உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ பிரிங் டெக்ஸ்ட் டு ஃப்ரண்ட் கொடுக்குறோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது கிளியராக தெரியுது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஸோ அந்த டைமென்ஷன் டிஃப்ரெண்ட் அது என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் ஸோ இதில் வந்து
இன்னொரு அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு ஹேட்ச் கொடுக்குறேன். இப்போ இது வந்து இதை ப்ளேஸ் பண்ணுறேன். இல்லை ஸோ இது அதுக்கு முன்னாடி இது டைமென்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது டைமென்ஷன்லாம் நான் ஆட் பண்ணுறேன். சரி, இது டைமண்ட். ஸோ இதெல்லாம் ப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு லீடர்ஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து சிறுமனை கொடுத்துட்டு இது எல்லாமே இதில் இருக்க டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியுது. சப்போஸ் இதை வந்து நான் இது மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து இந்த டைமென்ஷனில் வந்து நம்ம கீழே இது இந்த ஹேட்சை முன்னாடி கொண்டாடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் அப்புறம் இந்த லீடர்ஸ் எதுவுமே தெரியல. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து இந்த கமாண்டில் இப்படின்னு டைமென்ஷன் பிரிண்ட் கொடுத்தேன்னா பாருங்கள். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்லி தருது. ஸோ அதே மாதிரி இப்படின்னு லீடர்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த லீடர் இங்கே கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் தெரியுது. ஸோ அதே மாதிரி இப்போ அண்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே தெரியல. ஸோ ஆல் அனோட்டேஷன் டு ஃப்ரெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாமே அனோட்டேஷன் பண்ணலாம். இந்த கேட் ப்ராஜெக்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக தருது. ஓகேங்களா. ஸோ அதான். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அரேஸ் பண்ணிடுறேன். இதே காப்பி பண்ணுறேன். வேறு டெக்ஸ்ட் எழுதலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு. இதை நான் வந்து பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஹேட்ச் வந்து இதை இப்போ மூவ் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணுறேன்.
இதில் வைக்கிறோம் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹேட்சஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சென்ட் ஹேட்சஸ் பேக் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் வந்து கிளியராக தெரியும். ஹேட்சஸ் வந்து பின்னாடி. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு மாடிஃபை கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஒரு என்னென்ன பார்த்தீங்கன்னா செட் டு பை லேயர், அப்புறமா வந்து சேஞ்ச் ஸ்பேஸ், ரிவர்ஸ், அப்புறம் காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து சில இதில் வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ரிமைனிங் கமெண்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.